மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதால் உற்பத்தி நிறுத்த போராட்டம் தேவையற்றது என்றும், சங்க நிர்வாகிகள் கோரிக்கைகளை தெரிவித்தால் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஒவ்வொரு அரசும் 5 ஆண்டு காலத்திலே 3 ரூபாய் மட்டும்தான் ஏற்றிய வரலாறு. ஆனால் நாம் 100 நாட்களுக்குள்ளே 3 ரூபாய் ஏற்றி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து அவர் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். அது அரசு கவனமாக கண்காணிங்கே அதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு பரிசீலித்து வருகிறது. ஆகவே விவசாயிகளை பொறுத்தவரையிலும் போராட்டம் என்பது முக்கியமான ஒன்றல்ல. அரசிடத்திலே சென்று தங்கள் கோரிக்கை வைத்து 3 ரூபாய் நீங்கள் ஏற்றியிருக்கிறீர்கள், இதற்கு வாழ்த்துக்களை சொல்லி அதற்கு பிறகு அவருடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் ஒரு ஜனநாயக மரபு. இதை மற்றவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு இருக்கிற நிலை என்னன்னு சொன்னால், நிதிநிலை 13 லட்சம் கோடி ரூபாய் பற்றாக்குறை, கடன் சுமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு அரசு மக்கள் நலன் காக்கிற அரசாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விவசாயிகளுடைய நலனை மனதிலே கொண்டு கூட்டங்கள் கூட்டப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்வோம். போராட்டம் என்பது, பாலை நிறுத்துவது என்பது பால் உற்பத்தியாளருடைய வாழ்க்கை தரத்தில் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலை சரியான நேரத்தில் வழங்க வேண்டிய அவர்களுக்கும் அந்த தார்மீக அடிப்படை இருக்கிறது. ஆகவே மற்ற ஆட்சியை போல பாலை கொட்டுவது, போராட்டம் நடத்துவது என்பது இந்த ஆட்சிக்கு தேவையில்லை. விவசாயி வாழ வைக்கிற ஆட்சி என்ற முறையில் எல்லோரும் இதற்காக தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.